ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்கினேன். தூங்கி எந்திரிச்ச உடனே காஃபி போட்டு குடிச்சதுக்கப்புறம் தான் எல்லா வேலையுமே. அதோட குடிச்சிட்டு காஃபி கப்பெல்லாம் கழுவி வச்சிட்ருந்தேன். கழுவி வச்சிட்ருக்கையிலேயே பையன் நை நைன்னுறதானா அவங்க தாத்தாட்ட கொடுத்து அங்கிட்டு போயிட்டு சுற்றிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு சமைக்க தான் போனேன். இன்றைக்கி சரி புளிக்குழம்பு வைப்போம் அப்படின்னு புளிக்குழம்பு வச்சேன். முட்டையை ஃபுல் ஃபாயில் மாதிரி போட்டுட்டு புளிக்குழம்பு வச்சேன். நேற்று வச்ச மீன் குழம்புல மீன் கொஞ்சம் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சு அப்படியே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஒரு வழியாக அங்கிட்டு தாத்தாவும் பேரனும் அங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு தான் சாப்பிட ஆரம்பித்தேன். புளிக்குழம்புல புளி கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு. சாப்பிடவே நல்லாவே இல்லை. எனக்கு எது செட் ஆனாலும் ஆகுதோ இல்லையோ, இந்த சமையல் மட்டும் சுத்தமாக செட் ஆக மாட்டேன்னுது. அதுக்காண்டி தான் இந்த சமையல் கலையை அப்படியே தூக்கி அப்பாட்ட கொடுத்துட்றது. எந்த குழம்பா இருந்தாலும் நீங்கள் வைங்கப்பா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அப்புறம் களை எடுக்க ஆளுங்க வந்திருந்தாங்க. போண்டா போடலான்னு என்னமோ சுட்டே அது அதிரசமாக மாறிடுச்சு. என்னமோ சரி அவங்க சாப்பிட்டா சரி அப்படின்னு எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் எலுமிச்சம்பழம் தான் பறித்தேன். லைட்டாக மஞ்சள் வந்ததுனால பறித்தேன். அதை என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல.